Hey guys, welcome to Kaki Vlogs. நான் உங்கள் கார்த்திக். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ராயல் என்ஃபீல்ட் மீட்டியர் 350. இதோட ஓனர்ஷிப் ரிவ்யூ பற்றி தான் பார்க்க போகிறோம். ஓனர்ஷிப் ரிவ்யூக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதோட ஒரு ஹை லெவல் இன்ட்ரோ உங்களுக்கு சொல்லிடுறேன். இந்த வண்டி பார்த்தீங்கன்னா தண்டர்பர்டோட அப்கிரேடட் வெர்ஷன் சொல்லலாம். அதாவது தண்டர்பர்ட் ஸ்டாப் பண்ணதுக்கப்புறமா இந்த மீட்டியர் 350 ரிலீஸ் பண்ணாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா இந்த வண்டி வந்து டோட்டலாகவே பில்ட் ஃப்ரம் ஸ்க்ராட்ச். அதாவது இதோட நட்டு போல்ட்லேருந்து எல்லாமே பார்த்தீங்கன்னா புதுசாக தான் பில்ட் பண்ணியிருக்காங்க, இன்க்ளூடிங் இன்ஜின். இதோட சேசி பற்றி பார்த்தீங்கன்னா இது வந்து ட்வின் டவுன் டியூப் சேசி அப்படின்னு சொல்கிறாங்க. தண்டர்பர்ட்லலாம் சிங்கிள் சேசி தான் வரும், இதில் வந்து வி டைப் ட்வின் டவுன் டியூப்னு சொல்கிறாங்க. இதோட மெயின் அட்வான்டேஜ் பார்த்தீங்கன்னா பேலன்சிங் அண்ட் வைப்ரேஷன் அப்படின்றாங்க. ஆமாங்க, இதோட பழைய வெர்ஷன் ஆஃப் ஆரிஸ்லாம் கம்பேர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பயங்கரமாக வைப்ரேஷன் இருக்கும். ஆரின்ற பிராண்ட் எடுத்துக்கிட்டிங்கனாலே எல்லா ஓனர்ஸும் சொல்லுவாங்க வைப்ரேஷனுக்கு பேர் போனதுன்னு. இந்த வண்டியில் வந்து அதை டோட்டலாக அரெஸ்ட் பண்ணியிருக்கிறதா சொல்கிறாங்க. இதோட இன்ஜின் ஸ்பெசிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா 350cc ஏர் கூல்டு இன்ஜின் தான். இதில் வந்து லிக்விட் கூல்டு இன்ஜின் கிடையாது. அதே மாதிரி இதோட டார்க் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 27 நியூட்டன் மீட்டர் டார்க் அட் 4000 RPM வருது. அதே மாதிரி உங்களுக்கு 20 PS ஆஃப் பவர் வந்துடுது அட் 6100 RPM. இதோட ஃப்ரண்ட் அண்ட் ரியரில் பார்த்தீங்கன்னா டிஸ்க் பிரேக் வந்துடுது, டுவல் சேனல் ஏபிஎஸோட வந்துடுது. இதோட மீட்டர் கன்சோல் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹைலி ஃபீச்சர் ரிச் கன்சோல் அப்படின்னு சொல்லலாம். நம்ம இதை பற்றிலாம் இதோட ஓனர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுப்போம். நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. நான் வீடியோஸ் எப்பப்பெல்லாம் அப்லோட் பண்ணுறோன்னு உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். என்ன நீங்கள் காக்கி விலாக்ஸ் அஃபிஷியல் அப்படின்ற இன்ஸ்டாகிராம் ஐடியிலையும் ஃபாலோ பண்ணுங்கள். நான் அப்பப்போ வந்து அப்டேட்ஸ் இன்ஸ்டாகிராம்லேயும் கொடுத்துட்ருப்பேன். அதே மாதிரி நீங்கள் நம்மளை ட்விட்டர்லேயும் ஃபாலோ பண்ணலாம், ஃபேஸ்புக்லேயும் ஃபாலோ பண்ணலாம். அதோட ஐடிஸ் எல்லாமே நான் உங்களுக்கு கீழே ரோல் ஓவர் பண்ணுறேன், நீங்கள் பார்த்துக்கலாம். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம கூட மிஸ்டர் கண்ணன் இருக்கார். இவர் தான் இந்த மீட்டியர் 350 வாங்கியிருக்காரு. இந்த வண்டி வாங்கி 3 months ஆகுது. கிட்டத்தட்ட 2000 kilometers கவர் பண்ணியிருக்காரு. இவர்கிட்ட அந்த ஓனர்ஷிப் எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி கேட்டு தெரிஞ்சுப்போம். ஹலோ மிஸ்டர் கண்ணன், வெல்கம் டு காக்கி விலாக். ஹலோ கார்த்தி. இந்த மீட்டியர் 350 நீங்கள் வாங்கினதுக்கு மெயின் ரீசன் என்ன? இந்த வண்டி மெயினாக வாங்கின ரீசன்னா எனக்கு ஆரி ரொம்ப நாளாக வாங்கணும்னு ஆசை. ஆனால் மெயினாக அந்த வண்டியோட ஹெவினஸ்ஸு ப்ளஸ் இந்த வைப்ரேஷன் அந்த ரீசனுக்காகவே நான் வாங்காமல் இருந்தேன். பட் இந்த வண்டி வந்து ஏதோ புதுசாக கம்ப்ளீட்டாக பில்ட் பண்ணியிருக்காங்க. ப்ளஸ் கொஞ்சம் அந்த ராயல் என்ஃபீல்ட் வீடியோலாம் பார்த்தேன், டெஸ்ட் ரைட் பண்ணேன். ஓட்டும் போதே சுத்தமாக வைப்ரேஷன் எதுவுமே இல்லை. ஃபஸ்ட்டு அதுதான் இம்ப்ரெஸ் பண்ணிச்சு. அப்புறம் திருப்பி அதை பற்றி கொஞ்சம் ரிவ்யூஸ்லாம் பார்த்தேன். எனக்கு வண்டி பிடிக்க ஆரம்பிச்சிது. ஸோ 2 தடவை டெஸ்ட் ட்ரைவ் பண்ணப்பறம் இந்த வண்டி சூஸ் பண்ணேன். ஓகே, இந்த பர்டிகுலர் ஸ்டெல்லார் வேரியன்ட் சூஸ் பண்ணதுக்கு ஏதாவது ரீசன் இருக்கா? ஸ்டெல்லார் வேரியண்ட் வந்து பர்சனலாக எனக்கு வந்து இந்த குரோம் அதெல்லாம் எனக்கு பிடிக்காது. சூப்பர் நோவாவில் பார்த்தீங்கன்னா நிறைய அந்த அலாய் வீல்ஸ், அந்த டைமண்ட் கட்டு அதெல்லாம் நிறைய பண்ணியிருக்காங்க. ப்ளஸ் நிறைய குரோம் இருக்க மாதிரி இருந்தது. எனக்கு வந்து இது பார்த்த உடனே யூனிஃபார்ம் கலராக இருந்துச்சு. எனக்கு அந்த டியூவல் டோன் பெயிண்ட் அதெல்லாம் தேவையில்லை. ஸோ அந்த ஃபயர் பால் பார்த்தா அது வந்து அப்படியே பழைய தண்டர்பர்டோட 350X மாதிரியே இருந்துச்சு. ஸோ இது மட்டும் ஓரளவுக்கு யூனிக்காக இருந்ததுனால, ப்ளஸ் இதில் வந்து நீங்கள் சூப்பர் நோவாவில் வர எல்லா ஃபீச்சர்ஸும் இதில் ஆட் பண்ணிக்கலாம்னு சொன்னாங்க. ஸோ அதனால் நான் இந்த வேரியன்ட் போனேன். ஓகே, நீங்கள் அந்த கஸ்டமைசேஷன் பற்றி சொன்னீங்க. ஆரியில் இந்த மீட்டியர் 350 பொறுத்த வரைக்கும் எப்படி கஸ்டமைசேஷன் ஆப்ஷன் பண்ண முடியும்? அதாவது ஒருத்தர் கஸ்டமைஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்கன்னா எப்படி பண்ண முடியும்? அது வந்து ஆக்சுவலாக ஒன்று ராயல் என்ஃபீல்டோட வெப்சைட்டில் போகலாம். அதில் பார்த்தீங்கன்னா மீட்டியர் மாடல் நீங்கள் சூஸ் பண்ணாலே மேக் இட் யுவர்ஸ்னு சொல்லிட்டு புதுசாக ஒன்று ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அப்படி இல்லைன்னா மொபைல் ஆப்லேயும் இருக்குது. ஸோ நான் வந்து கம்ப்ளீட்டாக அந்த வெப்சைட்டில் போனேன். ரொம்ப ஈஸியாக இருந்தது, பயங்கர இன்ட்யூட்டிவ் ஸ்க்ரீன். அது நீங்கள் அப்படியே பைக்கை சூஸ் பண்ணி லைவாகவே நீங்கள் என்னென்ன ஆக்சஸரி ஆட் பண்ணுறீங்களோ அதை அப்படியே நீங்கள் லைவாகவே பார்க்கலாம். வண்டியோட 360 எல்லாமே நீங்கள் பார்க்கலாம். ஸோ அது வந்து ஈஸியான ப்ராசஸ் தான். பண்ணிவிட்டால் நீங்கள் சைடில் என்னென்ன ஆட் பண்ணுறீங்களோ ஒவ்வொன்றுத்துக்கான ரேட் வரும். ஃபைனல் கோட் கொடுத்துரும். நீங்கள் சப்மிட் கொடுத்தீங்கன்னா ஆர்டர் ப்ளேஸ் ஆகிடும். அவ்வளோதான். ஓகே, ஸோ ஃபயர் பால்ன்ற பேசிக் வேரியண்ட்டில் வந்து எந்த கஸ்டமைசேஷனும் பண்ண முடியாதா? ஃபயர் பால்லையும் பண்ணலாம். அதில் நிறைய கலர்ஸ் கொடுக்குறாங்க. ப்ளஸ் உங்களுக்கு வேணும்னா விண்ட்ஷீல்டு எல்லாமே. ஸோ பேசிக்லி சேசிலேருந்து எல்லாமே ஒன்று தாங்க. காஸ்மெட்டிக்ஸு ப்ளஸ் கலர்ஸ் தான் டிஃப்ரெண்ட் எல்லா வண்டியிலையும். ஓகே, இந்த வண்டி நீங்கள் எங்கே வாங்குனீங்க? அதோட டெலிவரி எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி சொல்ல முடியுமா?
நான் வந்து இது பள்ளிக்கரணையில் இருக்கிற வெங்கடேஸ்வரா பைக் ஜோன் சொல்லிட்டு ராயல் என்ஃபீல்டு டீலர்ஸு. ஸோ அங்கே தான் இந்த வண்டி எடுத்தேன். டெலிவரி எக்ஸ்பீரியன்ஸ்னு பொறுத்த வரைக்கும் நம்ம ரொம்ப லேட்டாக தான் எடுத்தோம். பட் ஆனால் எல்லாமே ஸ்மூத்தாக தான் இருந்துச்சு. ஸோ கரெக்டாக ஃபாலோ அப் பண்ணாங்க, பேமெண்ட் கொடுத்தோம். அந்த சொன்ன டேட்டுக்கு எனக்கு முன்னாடியே ஒரு 2 வீக்ஸ் முன்னாடியே வந்துருச்சு வண்டி. ஓகே. ஸோ எவ்வளோ டெலிவரி வெயிட்டிங் பீரியட் இருந்தது? ஆக்சுவலாக நான் இனிஷியலாக நாங்கள் டெஸ்ட் ரைட் பண்ணும்போது 1 மந்த் சொன்னாங்க நவம்பரில். நான் கொஞ்சம் திங்க் பண்ணி எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நவம்பர் 18th நான் புக் பண்ணேன். எனக்கு டெலிவரி வந்து Jan 6th கொடுத்துட்டாங்க. ஓகே. ஸோ இந்த வண்டியோட டெலிவரி எக்ஸ்பீரியன்ஸ் நீங்கள் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா அதை வந்து நம்மளோட சேனலில் கவர் பண்ணியிருக்கோம். நான் மேலே ஐ பட்டனில் லிங்க் தரேன், நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். வைப்ரேஷன் பற்றி பேசியிருந்தீங்க. பழைய வண்டியை கம்பேர் பண்ணும்போது இதில் வைப்ரேஷன் எந்த அளவுக்கு குறைச்சிருக்காங்க, அதோட எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு எப்படி? வைப்ரேஷன்னு சொன்னால் ராயல் என்ஃபீல்டோட பழைய வண்டிங்கெலாம் நீங்கள் பார்த்து கம்பேர் பண்ண BS4 BS6 கம்பேர் பண்ணும்போது இது வைப்ரேஷன் வந்து ரொம்பவே கம்மி பண்ணிட்டாங்க. இதில் வந்து பேலன்சிங் ஷாஃப்ட் ஏதோ போட்டிருக்கிறதா சொல்கிறாங்க. டெக்னிக்கலாக நம்ம டீட்டெயிலாக இல்லை, பட் அது வந்து ரொம்பவே பயங்கர இம்ப்ரூவ் ஆகிருக்கு. ஆக்சுவலாக கம்பேரிசன் சொல்லணும்னா வண்டி பார்க்க புல்லட்டாக இருக்கும் உங்களுக்கு. ஆனால் நீங்கள் ஜஸ்ட் ஒன்ஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு ஏதோ ஒரு நார்மல் ஒரு 150-200cc ஒரு 4 ஸ்ட்ரோக் வண்டி ஓட்டுற மாதிரி ஒரு ஃபீல் உங்களுக்கு கிடைக்கும். ஓகே. ஸோ டோட்டலாகவே டேம்பன் பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக. ஓகே. ஸோ வண்டியோட எக்ஸாஸ்ட் நோட், அதாவது புல்லட்னாலே எக்ஸாஸ்ட் நோட் வந்து நிறைய பேர் பிடிக்கும். ஸோ அது வந்து இப்போது வைப்ரேஷன் டேம்பன் பண்ணியிருக்கிறதுனால எக்ஸாஸ்ட் நோட்டில் உங்களுக்கு ஏதாவது டிஃப்ரென்ஸ் இருக்கா? ஆமாங்க, கண்டிப்பாக டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஏன்னா பழைய வண்டியோட பீட் வந்து இதில் இல்லை தான், ஹானஸ்ட்டாக சொல்லணுன்னா. இது இன்னும் கொஞ்சம் சாஃப்டாக இருக்குது. பட் ஆனால் உங்களுக்கு அந்த புல்லட்டோட இது இருக்குது, ஒரு பேலன்ஸ் ஸ்ட்ரைக் பண்ணியிருக்காங்க. நான் வந்து இந்த எக்ஸாஸ்ட்லாம் எதுவும் சேஞ்ச் பண்ணல. டிஃபால்ட்டாக என்ன கிட்டோட வந்து அதுதான் இருக்குது. அது இல்லாமல் உங்களுக்கு இன்னும் 4 எக்ஸாஸ்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ அதில் மேபி சேஞ்சஸ் இருக்கலாம். ஓஇ எக்ஸாஸ்டே கொடுக்குறாங்களா? ஆமாம், ராயல் என்ஃபீல்டே வந்து இப்போ மேக் இட் யுவர்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா எக்ஸாஸ்ட்டே 4 எக்ஸாஸ்ட் இருக்குது. ஓகே ஓகே ஓகே. இந்த வண்டியோட நம்ம வந்து வைப்ரேஷன் பற்றி பேசினார். இதை வந்து நம்ம வந்து ஒரு டெஸ்ட் மாதிரி பண்ணி பார்த்துடலாம். நம்மக்கிட்ட வந்து இன்னொரு தண்டர்பர்ட் ஓனர் இருக்கார், அவரோட வண்டி இருக்குது. அந்த வண்டியை வச்சு வைப்ரேஷன் வந்து எந்த அளவுக்கு குறைச்சிருக்காங்க அப்படின்றத பார்க்கலாம். இப்போ தண்டர்பர்ட் இருக்குது. தண்டர்பர்டில் வந்து ஸ்டார்ட் பண்ணோன்னே எவ்வளோ வைப்ரேஷன் இருக்குதுன்னு பாருங்கள். ஹேண்டில் பார்லாம் உங்களுக்கு எவிடெண்ட்டாக தெரியும். இப்போ வந்து நம்ம ஒரு டெஸ்ட் பண்ணி பார்ப்போம். இந்த டெஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு சின்ன டீ கப்பில் வந்து தண்ணி வச்சுருக்கோம். அதை வந்து நம்ம இதோட சீட்டில் வைப்போம் ஃபஸ்ட்டு. இப்போ ஐடியலில் இருக்குது. ஐடியலில் இருக்கும்போதே பாருங்கள் எவ்வளோ இதாகுதுன்னு. இப்போ நான் ரைஸ் பண்ணுறேன். இப்போ வந்து மீட்டியார் 350 வந்து ஸ்டார்ட் பண்ணி அதோட வைப்ரேஷன் பார்க்கலாம். எக்ஸாஸ்ட் நோட்டே பயங்கர டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஹேண்டில் பார்லலாம் வைப்ரேஷனே இல்லை. இப்போ இதே டீ கப் சேலஞ்சை வந்து நம்ம இதில் வைப்போம். வைப்ரேஷன் இருக்குது. நம்ம ரைஸ் பண்ணி பார்ப்போம் எவ்வளோ இருக்குன்னு. கம்பேரிட்டிவ்லி ரொம்பவே ஸ்லோவாக இருக்குன்னு சொல்லலாம். ஐட்லிங் ஆனோடனே உங்களுக்கு வந்து வைப்ரேஷன் ரொம்ப கம்மியாயிடுச்சு. இந்த வண்டியோட ப்ரைமரி யூசேஜ் எப்படி, சிட்டியா ஹைவேஸா? எனக்கு வந்து ப்ரைமரியாக சிட்டி தான். பட் ஆனால் நான் எடுத்தது வந்து லாங் ரைட்ஸ்லாம் நிறைய போகணுன்னு ஆசைப்பட்டு தான் இந்த வண்டி எடுத்தது. அது பட் சிட்டியில் ரொம்ப கம்ஃபர்டபுளாக தான் இருக்குது வண்டி. ஓகே. சிட்டியில் கம்ஃபர்டபுளாக இருக்குன்னு சொல்கிறீங்க. இதோட பிரேக்கிங்லாம் எப்படி இருக்குது சிட்டியில்? பிரேக்கிங்லாம் நல்லா சாஃப்டாக இருக்குங்க. ஆக்சுவலாக நம்ம இதுக்கு முன்னாடி நான் அவெஞ்சர் வச்சுருந்தேன். இப்போ அதில் பார்த்தீங்கன்னா ஏபிஎஸ்லாம் கிடையாது. ஸோ பிரேக் அடிக்கும்போது உங்களுக்கு டக்குன்னு ஒரு ஜர்க் ஒன்று இருக்கும். அது இதில் சுத்தமாகவே இல்லை. ஸோ அந்த ஏபிஎஸ் என்ன ஃபங்க்ஷனாலிட்டி கொடுத்தாங்களோ அது பக்காவாக ஒர்க் ஆகுது. பிரேக்கிங் வந்து பக்காவாக இருக்குது. ஓகே. ஸோ ஏபிஎஸோட மோட்டர் சவுண்ட்லாம் ரொம்ப வாஸ்ட்டாக அரெஸ்ட் பண்ணியிருக்கிறதா சொல்கிறாங்க. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இது நல்ல கொஷின் தான். நான் இதை வந்து கவனிச்சிருக்கேன். ஏன்னா இப்போ நம்ம சிட்டியில் போகும்போது நான் மீடியன் இருக்க ரோட்டில் போகும்போது நான் பிரேக் அப்ளை பண்ணும்போது ஒரு மைல்டு சவுண்டு வருது. ஓகே. மைல்டாக தான் இருக்குது. மைல்டாக வருது, கண்டிப்பாக வருது. ஓகே. மற்றபடி இதோட கிளட்ச் எப்படி இருக்குது? ஹார்டாக இருக்கா, சாஃப்டாக இருக்கா?
கிளச் வந்து நல்லா சாஃப்டாக தாங்க இருக்குது. ஆக்சுவலாக அதில் எதுவுமே குறை சொல்ல முடியாது. ஏன்னா இதுக்கு நான் என்னோட ப்ரீவியஸ் வண்டி தான் கம்பேர் பண்ண முடியும். அதை கம்பேர் பண்ணும்போது கிளச் ரொம்பவே சாஃப்டாக தான் இருக்குது, ஈஸியாக தான் இருக்குது. முன்னாடி என்ன வண்டி வச்சுருந்தீங்க? இதுக்கு முன்னாடி நான் அவெஞ்சர் வச்சுருந்தேன், 150 ஸ்ட்ரீட்டு. ஸோ அதுவும் தான் அதுலேருந்து எனக்கு க்ரூசர்னால் கொஞ்சம் பிடிக்க ஆரம்பிச்சிது. ஸோ அதை கம்பேர் பண்ணும்போது லாட் பெட்டர். ஆமாம். ஓகே. இதோட ஆக்சிலரேஷன் எப்படி இருக்குது உங்களுக்கு? வந்து சிட்டியில் போகும்போது டார்க்கு ஆக்சிலரேஷன்லாம் பெட்டராக இருக்கா? நல்ல பிக்கப் இருக்குது. இனிஷியல் பிக்கப் நல்லாவே இருக்குது வண்டி. ஆக்சுவலாக நீங்கள் டிராஃபிக்கில் இருந்துட்டு நீங்கள் ஆக்சுவலாக செகண்ட்லேருந்து கூட நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா கூட வண்டி நல்ல இனிஷியல் பிக்கப் நல்லாவே இருக்குது. பவர் நல்லா தெரியுது. ஸோ லோவர் அண்ட் டார்க் நல்லா இருக்குன்றீங்க. ஃபேமிலியோட போகும்போது அந்த டார்க் நல்லா இருக்கா? ஃபேமிலினா மேக்ஸிமம் இதில் 2 பேர் தான் கம்ஃபர்டபுளாக உட்கார முடியுது. ஆக்சுவலாக இப்போ எனக்கு பார்த்தீங்கன்னா 2 பேர் போகும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த பிக்கப்லேயோ இல்லை டார்க்லேயோ எந்த டிஃப்ரென்ஸ் இல்லை. அந்த ஈக்குவல் அந்த பவர் கிடைக்குது வண்டி. ஹேண்ட்லிங்கை பொறுத்த வரைக்கும் ஈஸி மேனுவரிங் பண்ண முடியுதா சிட்டியில் பம்பர் டு பம்பர் டிராஃபிக்கில்? அது கண்டிப்பாக பண்ண முடியுதுங்க. ஏன்னா வண்டியோட சீட்டிங் வந்து கொஞ்சம் லோவாக தான் இருக்குது. இப்போ நான் வந்து 5 feet 7. ஸோ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா எந்த பிரச்சனையும் இல்லை. ஸோ நம்ம ஸ்டாப் அண்ட் அந்த ஸ்லோ டிராஃபிக்கில் கரெக்டாக இருக்குது. இதோட கிரவுண்ட் கிளியரன்ஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கம்மியாக இருக்க மாதிரி இருக்குது. சிட்டியில் போர்ட்டோல்ஸு ஸ்பீட் பிரேக்கர்ஸ்லாம் ஈஸியாக தாண்டிடுதா? கிரவுண்ட் கிளியரன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கம்மி தான். இப்போ நாங்கள் வந்து கொஞ்சம் அவுட்டர் சபர்ப்லலாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்பீட் பிரேக்கர்லாம் ப்ராப்பராக இருக்காது, அன்ஈவனாக இருக்கும்போது. ஆனால் இது வரைக்கும் எந்த கிரவுண்ட் கிளியரன்ஸ் பிரச்சனை வந்ததில்ல. பட் நான் ரீசெண்டாக இப்போ சம் கார்டு ஒன்று போட்டேன். ஸோ அது போட்டதுக்கப்புறம் இன்னும் ஒரு 2 இன்ச் வந்து நம்ம கிரவுண்ட் கிளியரன்ஸ் கம்மியாயிருச்சு. ஸோ இப்போ கொஞ்சம் பெரிய ஸ்பீட் பிரேக்கர் போனால் கொஞ்சம் பார்த்து தாங்க போகணும் கண்டிப்பாக. ஆனால் தட்டுது லைட்டாக. ஓகே, தட்டுது. ஆல்ரைட். இந்த வண்டியோட சீட்டிங் பொசிஷன் எர்கனாமிக்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் அவெஞ்சர் யூஸ் பண்ணியிருந்தீங்க. அவெஞ்சரையும் இதையும் கம்பேர் பண்ணும்போது உங்களுக்கு எப்படி இருக்குது? இது சீட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா நிஜமாலே கம்ஃபர்டபுளாக இருக்குது. இதில் பை டிஃபால்ட்டாகவே அந்த வர சீட் வந்து பார்த்தீங்கன்னா அதுவே லோவாக தான் இருக்குது, குஷனிங் நல்லா இருக்குது. பட் நான் வந்து கொஞ்சம் இந்த கஸ்டமைஸ் பண்ணும்போது கொஞ்சம் டூரிங் சீட் வந்து நான் போட்டேன். ஸோ இது ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது. ஏன்னா இது பின்னாடி ஒரு சின்ன ஒரு கட் மாதிரி இருக்குது அந்த ஸ்லிட். அது வந்து உங்களுக்கு பேக்கில் நல்லா சப்போர்ட் இருக்கிறதுனால எந்த பம்ப்லாம் போனால் கூட நல்லாயிருக்கு. இந்த லெக் பொசிஷன் அதெல்லாம் வந்து அவெஞ்சரில் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபார்வர்டில் இருக்கும். அதை கம்பேர் பண்ணும்போது இந்த வண்டியில் எப்படி இருக்குது? அவெஞ்சர் ஆமாங்க. அது ஏன்னா அவெஞ்சர் வந்து ரொம்ப ஃபார்வர்டாக இருக்கும். ஒவ்வொரு தடவை நம்ம டிராஃபிக்கில் ஸ்டாப் பண்ணி போகும்போது காலை ஃப்ரண்ட்டில் பேக்கில் எடுத்து வைக்கிற மாதிரி இருக்கும். இதுவும் ஃபார்வர்ட் பொசிஷன் தான், பட் அந்தளவுக்கு இல்லை. ஸோ கரெக்டான பேலன்ஸ்டாக இருக்குது. நீங்கள் ஈஸியாக வந்து அப்பப்போ நம்ம காலை கீழே வச்சு மூவ் பண்ணுறதுக்கு எல்லாமே கரெக்டாக இருக்குது. ஓகே. இந்த வண்டியோட சிட்டி மைலேஜ் எவ்வளோ இருக்குது? சிட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா 30 to 35 வரும். பட் இப்போ நம்ம ரொம்ப சிட்டிக்குள்ளே போடல, ஏன்னா எல்லாமே ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணுறதுனால இன்னும் பெருசாக ட்ரைவ் பண்ணல. பட் சிட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா 30 to 35 ஆவரேஜ். ஓகே. ஹைவே மைலேஜ் எக்ஸாக்டாக தெரியாது. பட் ஆனால் அவங்க கிளைம் பண்ணது வருதுன்னு நினைக்கிறேன். 35 36க்கு கண்டிப்பாக வந்துடும். ஏன்னா ஹைவேல முக்கால்வாசி ஒரு 80 to 90 தான் ட்ராவல் பண்ணுறது. அதுக்கு மேலே ஃபாஸ்ட்டாக ஓட்டுறதுல வண்டி. ஸோ நல்லா தான் இருக்குது மைலேஜ். ஸோ நீங்கள் இன்னும் 2000 கிலோமீட்டர்ஸ் தான் கவர் பண்ணியிருக்கீங்க. ஸோ பிரேக் இன் பீரியட் இப்போ தான் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருப்பீங்க. ஆமாம், கரெக்ட். ஃபஸ்ட்டு சர்வீஸ் வந்து 500 கிலோமீட்டர்ஸில் முடிஞ்சுது. ஸோ அதுக்கப்புறம் நான் ஒரு 1800 கிலோமீட்டர்ஸ் கிட்ட ஓட்டியிருக்கேன். ஓகே. சிட்டியை பொறுத்த வரைக்கும் இதோட சஸ்பென்ஷன் எப்படி இருக்குது? இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து கொஞ்சம் சபப்பில் தாங்க இருக்கேன். இங்கே வந்து சிட்டி மாதிரி இப்போ நம்ம சைதாப்பேட் ஆக்சுவல் மவுண்ட் ரோட் மாதிரி ரோட் ஸ்மூத்தாக இருக்காது. ஸோ நிறைய பாட் ஹோல்ஸ் இருக்குது, எல்லாமே இருக்குது. ஃப்ரண்ட் சஸ்பென்ஷன் வந்து நிஜமாலே சூப்பராக இருக்குங்க. உங்களுக்கு எந்த ஒரு அந்த ஜர்க்கு இல்லை, நம்ம ரொம்ப டீப்பான பாட் ஹோலில் விட்டால் அந்த சஸ்பென்ஷன் இடிக்கிற மாதிரி ஃபீல் அதெல்லாம் எதுவுமே இல்லை. பேக் சஸ்பென்ஷன் கொஞ்சம் ஸ்டிஃபாக இருக்க மாதிரி ஃபீல் பண்ணுறேன். பட் பில்லியன் ரைடரோட போனீங்கன்னா உங்களுக்கு எதுவுமே தெரியாது. நல்லாவே பாட் ஹோல்ஸ்லாம் நல்லா இருக்குது. அந்த கம்ஃபர்ட் போயிடுது. கரெக்டு. ஓகே. ஹைவேவை பொறுத்த வரைக்கும் இதோட ஸ்பீடு எப்படி இருக்குது? அதாவது ஸ்டேபிளாக இருக்கா? என்ன ஸ்பீடில் போனால் உங்களுக்கு வந்து வைப்ரேஷன் இருக்குது? ஹைவேல வந்து பார்த்தீங்கன்னா இதோட ஸ்வீட் ஸ்பாட்னு பார்த்தீங்கன்னா 70 to 80ங்க. வண்டி ஓட்டுறதே தெரியாது, அவ்வளோ ஸ்மூத்தாக இருக்கும். 100 வந்து ஈஸியாக நம்ம லாங் டேர்ம் கூட நீங்கள் 100லேயே நீங்கள் போயிட்டே இருக்கலாம். ஸோ வண்டி டயர்டாகிற மாதிரி தெரில. பட் ஜென்ரலாக நிறைய இதில் வந்து 110 போகுதுன்னு சொல்கிறாங்க. நான் வந்து 110ல் போனால் எனக்கு வந்து வைப்ரேஷன் கொஞ்சம் இன்ஜின் டயர்டாகிற மாதிரி ஃபீல் ஆகுது. மேபி இது 6 கியருக்கு பதிலாக இன்னும் அப்பப்போ வண்டியோட பவர் அதிகமாக இருக்க மாதிரி இருக்குது. இன்னொரு கியர் இருந்தால் இன்னும் கூட நல்லா இருக்குமோன்னு ஒரு ஃபீல். ஓகே. ப்ராபப்ளி இன்னும் பிரேக் இன் பீரியட் ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகலை. இன்னும் கொஞ்சம் நீங்கள் ஓட்டி பார்த்தீங்கன்னா இன்னும் கூட ஸ்மூத் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. இருக்கலாம், கண்டிப்பாக இருக்கலாம். ஓகே. இந்த வண்டியோட கார்னரிங் எபிலிட்டிஸ், அதுக்கப்புறம் இதோட டைனமிக்ஸ்லாம் எப்படி இருக்குது ட்ரைவ் பண்ணும்போது? அதாங்க ஆக்சுவலாக ராயல் என்ஃபீல்டில் வந்து இந்த அளவுக்கு அவங்க பர்ஃபெக்ஷன் போனாங்க தெரியாது. ஆனால் ரொம்பவே நல்லாயிருக்கு. நல்லா ஷார்ப் டர்ன்ஸ்லாம் கூட நீங்கள் தைரியமாக எடுக்கலாம் வண்டி. ஸோ உங்களுக்கு வண்டி நல்லா பிளான்டடாக இருக்கும். உங்களுக்கு நல்லா கான்ஃபிடென்ட்டாகவே நீங்கள் இது பண்ணலாம். டயரோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது ஹைவேஸில்? வெட் கிரிப்பு, ட்ரை கிரிப்பு?
டயர் வந்து பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டாக இது C8 டயர் தான் வருது. ஃப்ரண்ட்டில் வந்து உங்களுக்கு 19, பேக்கில் 17 இன்ச் நினைக்கிறேன் அது. ஸோ மழை வெட்டு ட்ரை கண்டிஷன் ரெண்டுமே ஓட்டியிருக்கேன், ரெண்டுமே நல்லா இருக்குங்க. ஆக்சுவலாக வண்டி வந்து நீங்கள் பிரேக் அடிச்சா அந்த ஸ்கிட் ஆகுறதோ எந்த ஒரு இதுவுமே தெரியல. நீட்டாக நல்ல grip இருக்குது, வெட்டும் சரி ட்ரையும் சரி நல்ல gripஆ இருக்குது. கொஞ்சம் இந்த கிராவல் நிறைய இந்த கொஞ்சம் ரோட்ஸில் போகும்போது மட்டும் அது டிஃபால்ட்டாக எந்த வண்டியாக இருந்தாலும் எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் அந்த ஸ்கிட் ஆகும், அது மட்டும்தான். ஓகே, ஆஃப் ரோட் வந்து உங்களுக்கு அந்த அளவுக்கு இல்லை. ஆமாம், கரெக்ட். அதுக்கு தான் தனியாகவே அவங்க ஹிமாலயன் ஒன்று விட்டுருக்காங்களே. ஆமாம். இந்த வண்டி வந்து பியூர்லி ஃபார் சிட்டி அண்ட் ஹைவே தாங்க. ஓகே, க்ரூசர்ன்றதுனால இதோட லைட்ஸ் எப்படி இருக்குது உங்களுக்கு? லைட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா லோ பீம் ஹை பீம் ரெண்டுமே நல்லா தான் இருக்குது. நல்ல லாங் ரேஞ்ச் கவரேஜ் நல்லா இருக்குது. நீங்கள் ரொம்ப டார்க்கான பிளேஸ் போகும்போது இந்த வண்டியோட ஃப்ரண்ட்டில் ஒரு ரிங்கு ஒன்று இருக்குது. அது நீங்கள் பார்த்தீங்கன்னா லிட்டரலாக அந்த ரோட்டில் வந்து அப்படியே ஒரு பீம் மாதிரி உங்களுக்கு கவர் ஆகுது. அது நல்லா இருக்குது ஆக்சுவலாக. டிஆர்எல்ஸ் கொடுத்துருக்காங்களே. ஆமாம், டிஆர்எல்ஸ் இருக்குது, கரெக்ட். அதே மாதிரி டெயில் லேம்ப்லேயும் ஒரு டிஆர்எல் இருக்குது சிமிலர் பேட்டர்னில். கரெக்ட், அதே மாதிரி ஒரு ஃபுல் சர்க்கிள் இல்லாமல் ஒரு சர்க்கிள் மேட்ச் பண்ணிடுங்க. கரெக்ட். ஓகே, இந்த வண்டியோட டூரிங் ஆக்சசரிஸ்னு ஏதாவது அவங்க கொடுத்துருக்காங்களா? நீங்கள் ஆக்சசரிஸ் வந்து எவ்வளோ இருக்குது, எல்லாமே ராயல் என்ஃபீல்டே வாங்கிக்கலாம். ஸ்டார்டிங் ஃப்ரம் வைசராக இருக்கட்டும், டூரிங் சீட்டு, சைட் சேடில் பேக், இல்லை பாக்ஸ் எதுவாக இருந்தாலுமே இருக்குது. எல்லாமே நான் ஃபுட் பேக்ஸ் கூட பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மாற்றிருக்கேன் நான். ஸோ நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. கஸ்டமைசேஷனுக்கு வந்து ஏகப்பட்ட ஆப்ஷன்ஸ் கொடுக்குறாங்க இப்போது. ஓகே, நீங்கள் வந்து டூரிங் சீட்ஸு ஃபுட் பேக்ஸ்லாம் வந்து அடிஷ்னலாக ஆட் பண்ணியிருக்கீங்க. இந்த பேக் ரெஸ்ட் வந்து டிஃபால்ட்டே வந்துடுதா? ஆமாம், ஸ்டெல்லர் வேரியண்ட்லையும் சூப்பர் நோவாவில் மட்டும் உங்களுக்கு டிஃபால்ட்டாக இந்த பில்லியன் பேக் ரெஸ்ட்டு ஸ்டாண்டர்டாகவே வந்துடுது. ஃபயர் பாலில் இருக்காது. ஓகே, பேசிக் வேரியண்ட்டில் கிடையாது. கரெக்ட். இது ஹைவே க்ரூசர் அப்படின்றதால நீங்கள் வண்டி ஹைவேல ஓட்டிகிட்டு இருக்கும்போது விண்ட் பிளாஸ்ட் எப்படி இருக்குது? நீங்கள் அடிஷ்னலாக வந்து இந்த வைசர் வர ஆக்சரி ஆட் பண்ணியிருக்கீங்க, அதோட எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லுங்களேன். அந்த வைசர் போட்டது காரணமே விண்ட் பிளாஸ்ட் இருக்கக்கூடாதுன்றதுக்காக தான். ஏன்னா அந்த ஏர் வந்து நம்ம ஹெல்மெட் தாண்டி போகும்ன்ட்டு. பட் ஆனால் ஒரு 70ல் போனாலே ஹைவேல வந்து பயங்கரமான விண்ட் பிளாஸ்ட் இருக்குது. நீங்கள் ஹெல்மெட்டோட வைசர் நீங்கள் ஓப்பன் பண்ணிவிட்டு ஓட்டவே முடியாது, ஏன்னா அவ்வளோ காற்று அடிக்குது வண்டி. ஸோ நான் என்னால் முடிஞ்ச அளவுக்கு இன்னும் கொஞ்சம் ரைஸ் பண்ணியிருக்கேன். இது அட்ஜஸ்டபிள் தான், அது நான் பண்ணியிருக்கேன். பட் ஆனால் விண்ட் பிளாஸ்ட் கண்டிப்பாக இருக்குது. நம்ம ஒரு 60-70ல் போகும்போதே ஹைவேல நீங்கள் போகும்போது நல்லாவே அதை ஃபீல் பண்ணலாம். ஸோ நான் என்ன பண்ணேன்னா அதுக்கு இப்போ அவங்க இந்த ஹாஃப் ஃபேஸ் ஹெல்மெட் பதிலாக இப்போ ஒரு ஃபுல்லி கவர்டு ஹெல்மெட் போட்டால் அந்த விண்ட் பிளாஸ்ட் நாய்ஸ் வந்து உங்களுக்கு கம்மியாக இருக்குது. இதில் சேஃப்டி ஃபீச்சர்ஸ்னு ஏதாவது நியூவாக ஆட் பண்ணியிருக்காங்களா? சேஃப்டி ஃபீச்சர்ஸ்னு பார்த்தா நான் நோட்டீஸ் பண்ணது பார்த்தீங்கன்னா, வண்டியில் நம்ம சைட் ஸ்டாண்ட் போட்டு நீங்கள் ஃபஸ்ட் கியர் போட்டிங்க அப்படின்னா வண்டி ஆட்டோமேட்டிக்காக இன்ஜின் வந்து கட் ஆஃப் ஆகிடுது. ஸோ அதை நான் வந்து நோட்டீஸ் பண்ணேன். ஸோ அது வந்து ஒரு சேஃப்டி ஃபீச்சர். மற்றபடி பார்த்தீங்கன்னா நம்ம அந்த கிராஷ் கார்டு போட்டிருக்கோம் அடிஷ்னலாக. ஸோ டிஃபால்ட்டாக பார்த்தீங்கன்னா ஏபிஎஸ், இந்த சைட் ஸ்டாண்ட் கட் ஆஃப், இது வந்து சேஃப்டி ஃபீச்சர்னு சொல்லலாம் இந்த வண்டியில். ஸோ இந்த வண்டியோட கன்சோல் வந்து ரொம்ப ஸ்பெஷல்னு சொன்னீங்க, அதை பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுங்களேன். இந்த கன்சோல் பார்த்தீங்கன்னா பேசிக்லி எல்லா கன்சோல் மாதிரி தான். பட் என்னென்னா இதில் வந்து எல்லா ஃபீச்சர்ஸும் பார்த்திங்கன்னா ஒரே சிங்கிள் டயல்லே நம்மளுக்கு வந்துடுது. இந்த எல்சிடிலே பார்த்திங்கன்னா ஃபியூல் இண்டிகேட்டரு, ஓடோமீட்டரு, டைமு, ப்ளஸ் நம்ம என்ன கியரில் இருக்கோம் அந்த கியர் இண்டிகேட்டரும் இருக்குது. கீழே நம்மளுக்கு பார்த்தா அந்த ஏபிஎஸோட இண்டிகேட்டர், பேட்ரி அண்ட் ஆல்சோ த ஸ்பீடு அதுவும் வந்து எல்லாமே வந்துடுது. கரெக்ட். அடிஷ்னலாக இன்னொன்று பார்த்தா இப்போ ஒரு புதுசாக ஒரு அந்த நேவிகேஷனுக்காக ஒரு பாட் ஒன்று கொடுத்துருக்காங்க. அது நார்மலாக நம்ம மொபைலோட சிங்க் பண்ணிவிட்டா டர்ன் பை டர்ன் நேவிகேஷன் காமிக்கும். அது இல்லாத டைமில் இது இன்னொரு அடிஷ்னல் கிளாக் மாதிரி டிஸ்பிளே ஆகும். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தோன்னா இந்த ஸ்விட்ச்சு, இதுதான் ஆக்சுவலாக கம்ப்ளீட்டாக புதுசாக ஒரு ரோட்டரி ஸ்விட்ச் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இன்ஜின் ஆனு, அப்புறம் வண்டியை நம்ம அப்படியே ஸ்டார்ட்டும் பண்ணிக்கலாம். ஸோ இனிஷியலாக கொஞ்சம் நம்ம புஷ் பட்டன் யூஸ் பண்ணவங்களுக்கு இது கொஞ்சம் புதுசாக இருக்கும். பட் போக ஆனால் நல்லா தான் இருக்குது இந்த ஃபீல். நெக்ஸ்ட்டு லெஃப்ட்லேயும் அதே மாதிரி ரோட்டரி ஸ்விட்ச்சு ஃபார் டிம் அண்ட் பிரைட்டு, அப்புறம் பாஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. கீழே லெஃப்ட்டில் வந்து நம்ம இண்டிகேட்டர், ரைட் ஹேண்ட் இண்டிகேட்டர், ஹார்னு, அப்புறம் ரைட்டில் பார்த்திங்கன்னா அந்த ஹசார்ட் லைட்டும் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஸ்விட்ச்சு இங்கே இருக்குது. இதில் ஒன்று மட்டும் என்னென்னா பாஸ் பட்டன் வந்து பார்த்திங்கன்னா முன்னாடி கொஞ்சம் ஈஸியாக இருந்துச்சு. இப்போ பார்த்திங்கன்னா இந்த ரொட்டேட்டரி ஸ்விட்ச் வந்து நம்ம அடிக்கடி யூஸ் பண்ணணும். இந்த சைடில் ஒரு ஐ பட்டன் மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க, அது எதுக்கு? அந்த பட்டன் வந்து பார்த்திங்கன்னா நம்ம உள்ளே இருக்கிற கன்சோல் இருக்குது இல்லையா, அதில் நேவிகேட் பண்ணுறதுக்கு நீங்கள் இந்த பட்டன் யூஸ் பண்ணி நம்ம நேவிகேட் பண்ணிக்கலாம். ட்ரிப் செட் பண்ணுறது எல்லாமே நீங்கள் இங்கேருந்து பண்ணிக்கலாம். ஸோ அந்த பட்டன் இருக்குது. ப்ளஸ் அடிஷ்னலாக பார்த்திங்கன்னா ஒரு யூஎஸ்பி சார்ஜர் இங்கே ஒன்று கொடுத்துருக்காங்க, மொபைல் சார்ஜர். நம்ம ட்ரைவ்லேயே வேணும்னா இங்கே சார்ஜ் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து ஆட்டோமேட்டிக்காக ஸ்ப்ரிங் சிஸ்டம் இருக்குது. ஸோ ஆனால் கொஞ்சம் கீழே இருக்குது, பட் இருந்தாலும் கன்வீனியண்ட்டாக தான் இருக்குது. இந்த வண்டி வாங்கி 3 months ஆகுது, 2000 கிலோமீட்டர்ஸ் கிட்ட கவர் பண்ணியிருக்கீங்க. இதோட சர்வீஸ் எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு எப்படி இருக்குது? சர்வீஸ் வந்து நான் ஒரு சர்வீஸ் தாங்க பண்ணியிருக்கேன். நான் ஃபஸ்ட்டு 500 கிலோமீட்டரில் ஃபர்ஸ்ட் சர்வீஸ் பண்ண சொன்னாங்க, அது மட்டும் பண்ணியிருக்கேன். ஆனால் சர்வீஸ் அப்பாயின்மெண்ட் புக் பண்ணதில் அவங்களே ஃபாலோ பண்ணாங்க.
கரெக்டான டைம் கொண்டு போய் ட்ராப் பண்ணேன், கரெக்டாக வண்டி சர்வீஸ் பண்ணி ஆன் டைம் கொடுத்துட்டாங்க. ஆனால் ஒன்றே ஒன்று தான், அந்த இன்ஜின் கேஸ்கெட் மட்டும் மாற்றினாங்க. அது ஃபர்ஸ்ட் சர்வீஸ்லேயே ஏன் மாற்றினாங்கன்னு தெரியல. அதுக்கு மட்டும் ஒரு 1000 rupees கிட்ட ஒரு சார்ஜ் பண்ணாங்க. மற்றபடி லேபர் காஸ்ட் எதுவும் பண்ணல. ஸோ ஓகே, லேபர் காஸ்ட் ஃப்ரீ. ஆனால் வந்து கேஸ்கெட் இஷ்யூ ஆனதுனால அந்த ஸ்பேர் காஸ்ட் மட்டும் நீங்கள் பேர் பண்ணிக்கிட்டீங்க. அது கேஸ்கெட் இஷ்யூ கிடையாதான். அது ஸ்டாண்டர்டாகவே வந்து பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட் சர்வீஸில் வந்து அவங்க கேஸ்கெட் மாற்றுறாங்க. அது ஏதோ ரெக்கமெண்டேஷன் சொல்கிறாங்க. பட் ப்ராப்ளம்லாம் நான் எதுவுமே சொல்லவே இல்லை, அவங்களாம் மாற்றினாங்க. ஆயில் லீக்கெல்லாம் எதுவும் இல்லை ஆனால்? இல்லை. ஓகே. ஸோ இந்த வண்டியோட ப்ரைஸ் ஆன் ரோடு எவ்வளோ ஆகுது? இது நான் வந்து ஆன் ரோடு எனக்கு வந்து 2,21,000 ஆச்சுங்க. அது வந்து அடிஷ்னலாக ஒரு 5,000 கொடுத்து எக்ஸ்டெண்டட் வாரண்டின்னு ஒன்று போட்டேன். ஸோ அது இல்லைனா 2,17,000 வரும் வித் ஆல் ஆக்சசரிஸ் எல்லாம் சேர்த்து. ஓகே, அந்த 5 years எக்ஸ்டெண்டட் வாரண்டி இல்லையா? அதாவது 3+2 years. ஆமாம், 3+2 years. அது அவங்க ஆரியிலேயே டீலர்ஸ் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க. ஏன்னா இது கம்ப்ளீட்டாக புது வண்டி, சென்சர்ஸ் நிறைய இருக்குது சார், ஸோ பெட்டர் நீங்கள் போங்க அப்படின்னாங்க. ஸோ அந்த அடிஷ்னல் வாரண்டி நான் எடுத்துக்கிட்டேன். ஓகே, இந்த வண்டி வந்து ஸ்டெல்லார் வேரியண்ட்டு. இதோட ஃபயர்பால் ஆர் இந்த சூப்பர் நோவா வேரியண்ட்டுக்கு எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குது ப்ரைஸில்? எல்லாத்துக்குமே ஒரு 4,000 to 7,000 டிஃப்ரென்ஸ் இருக்குது ஒரு வேரியண்ட்டுக்கும். பட் ஆனால் கஸ்டமைசேஷன் இருக்கிறதுனால நீங்கள் எந்த வண்டி வேணால் எப்படி வேணால் மாற்றிக்கலாம். நீங்கள் எல்லாம் எவ்வளோ ஆடான்ஸ் வேணால் போட்டுக்கலாம். ஓகே, ஸோ கஸ்டமைசேஷன் ஆப்ஷனுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு ப்ரைஸ் வேரி ஆகும். கண்டிப்பாக நீங்கள் கஸ்டமைசேஷனுக்கு ஏற்ற மாதிரி ப்ரைஸ் வேரி ஆகும். ஆல்ரைட். ஃபைனலாக பார்த்தீங்கன்னா இந்த வண்டி வந்து வாங்கலாமா? இந்த 2 lakhs அண்ட் ஆடுக்கு வந்து இது ஒர்த்தா? என்ன கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஒர்த்துங்க இது 2,21,000க்கு. ஏன்னா நார்மல் ஒரு 150cc பைக்கு போனாலே இப்போ 1.25 கிட்ட வந்துடுது. ஸோ 350 இன்ஜின் ப்ளஸ் இந்த கம்ப்ளீட்டாக அந்த ரிஃபைன்மெண்ட்டு, இந்த ஃபிட் அண்ட் ஃபினிஷ், இந்த பில்ட் குவாலிட்டிக்கு கண்டிப்பாக வந்து 2,21,000 வந்து ஒர்த்து தான் என்னை பொறுத்த வரைக்கும். ஸோ பழைய ஆரியிலேருந்து இது ஒரு புது அவதாரமாக வந்திருக்கு. அதனால் 2 lakhs அண்ட் ஆட் கொடுத்து தாராளமாக வாங்கலாம் இந்த ஹைவே க்ரூசரை அப்படின்னு சொல்கிறீங்க. கண்டிப்பாங்க. ஏன்னா இதுதான் இப்போ வந்து புது பெஞ்ச் மார்க்காக செட் பண்ணியிருக்காங்க ராயல் என்ஃபீல்டு. இது எல்லா இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்டுக்கும் போகுது. ஸோ இதோட ஃபீச்சர்ஸ் தான் இனிமேல் வரப்போகிற எல்லா லைனப்லையும் வரப்போகுது. ஸோ கண்டிப்பாக இட் இஸ் ஒர்த் என்ன கேட்டிங்கன்னா. ஆல்ரைட், தேங்க்ஸ் ஃபார் பீயிங் வித் அஸ் மிஸ்டர் கண்ணன். இட்ஸ் ப்ளஷர் மீட்டிங் யூ. மிக்க நன்றி கைஸ். ஹோப் இந்த ஓனர்ஷிப் ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்கள். நம்மளோட சேனல் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். அதே மாதிரி என்ன காக்கி விலாக்ஸ் அஃபீஷியல் அப்படின்ற இன்ஸ்டாகிராம் ஐடியில் ஃபாலோ பண்ணுங்கள். என்னோட ட்விட்டர் ஹேண்டில், அதுக்கப்புறம் ஃபேஸ்புக்லேயும் ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் காக்கி விலாக்ஸ் கைஸ். ஹேவ் அ கிரேட் டே. பாய்.